Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு KFC chicken விட ரொம்பவே அதிகமான சுவையில ஒரு fried chicken recipe தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான முறையில நான் சொல்லியிருக்கேன். உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் 1.5 கிலோ chicken எடுத்துர்க்கேன். நல்லா பெரிய பீஸா எடுத்துர்க்கேன். உங்களுக்கு லெக் பீஸ் இருந்தனா லெக் பீஸ் போட்டுக்கோங்க. அல்லது பெரிய பீஸ் போன்லெஸ் பீஸ் இருந்ததுனா கூட நீங்க எடுத்துக்கலாம். இத வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. இத வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லா உப்பு தண்ணியில ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நான் எடுத்துர்க்கேன். chicken ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அதுக்காக தான். இந்த 1.5 கிலோ chicken மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. அடுத்த நாள் நம்ம அந்த தண்ணி வடிகட்டி நம்ம இப்ப செய்ய போறோம். இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம இப்ப மசாலா கலந்துறலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துர்க்கேன். இதுல ஒரு லெமனோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா மிளகாய்த்தூள் மட்டும் இன்னும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கலந்தாச்சு. இது கூட சிக்கன் பீஸ்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து கீரல் போட்டுக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா வேகும். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கோம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். அரிசி மாவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் சிக்கன் கூட நல்லா ஒட்டும், அதுக்காக தான். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்க்க மறந்துட்டேன். நீங்க ஸ்டார்டிங்ல சேர்த்து மசாலாவோட பிணைஞ்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ இது கோட்டிங் போடுறதுக்காக மாவு கலந்துடலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஓட்ஸை வந்து அரைச்சிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஓட்ஸ் சேர்த்திங்கன்னா மேலே அந்த கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுக்காக ஓட்ஸை வந்து நல்லா பவுடர் ஆக்கிடாதீங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இனிப்பு சுவை இருக்கும்போது சிக்கன் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கைவிட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா ஒரு 2 முட்டை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் 100 ml பால் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா நுர பொங்க அடிச்சுக்கோங்க. வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நமக்கு மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கன் பீஸ் மசாலாவில் ஊற வச்ச சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கோட்டிங் போடுறதுக்காக வச்ச மாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் கார்ன்ஃப்ளோர்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவில் நல்லா புரட்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு முட்டையில் போட்டு பெரட்டிட்டு மாவில் போட்டு இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு பக்கம் சூடு ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் புரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த சிக்கன் வந்து மிதமான சூட்டில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சிக்கன் போட்ட உடனே மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளலாம் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. மொத்தமாக ஒரு 10-12 நிமிஷத்துலேயே வந்து நம்ம சிக்கன் வந்து சீக்கிரமாக நல்லா வெந்துடும். மிதமான தீயில வேக வச்சிங்கன்னா தான் உள்ளலாம் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கினோடனே நமக்கு சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆயிலில் இருக்கிற பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. நமக்கு சூப்பரான சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஃப்ரைட் சிக்கனை உங்கள் வீட்டில் இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு சொல்லுங்கள். நிஜமாலுமே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.